அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நிம்மதியை தேடி என்ற நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் ஒரு நாள் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் எல்லோரும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உண்மைதான், நானும் நீங்களும் நிம்மதியை தேடி அலைகின்றோம், சந்தோஷத்தை தேடி அலைகின்றோம். நாங்கள் தேடி அலைகின்ற இடத்திலே நிம்மதி இல்லை என்றவுடனே வேறு வேறு இடங்களை தேடி தேடி ஓடுகின்றோம். ஆனால் எங்களது கடைசி குறிக்கோள் நிம்மதி. இன்றைய நாளிலே நாங்கள் ஆன்மீகம் என்ற தலைப்பிலே நானும் நீங்களும் தியானிப்போம். இன்று ஆன்மீகம் என்பது பலருக்கு தெளிவில்லாமல் இருக்கின்றது. அதென்ன ஆன்மீகம்? அதென்ன ஆன்மீகம்? ஒரு நாள் நான் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலிலே நான் சொன்னேன், இன்று வீதியிலே செல்லும் பொழுது எல்லா இடங்களிலும் எல்லா மத ஆலயங்களும் இருக்கின்றன. மத தலைவர்கள் செல்வதை காண்கின்றேன். எல்லா மத தலைவர்களும் மக்களும் செல்கின்றார்கள். மத தலைவர்களை காண்கின்றேன், மத மக்களை காண்கின்றேன். ஆனால் ஆன்மீக தலைவர்களை, ஆன்மீக மக்களை காண்பது மிகவும் அரிதாக இருக்கின்றது என்று சொன்னேன். இங்கே நான் எதை கருத்தில் கொண்டு அப்படி சொன்னேன்? இன்று மதம், ஆன்மீகம் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஆன்மீகம் மதத்தை விட தூரமாக போய்விட்டது. அதனாலே நாங்கள் நினைக்கின்றோம் ஆன்மீகம் என்பது சடங்குகளை செய்வது, பூசைக்கு போவது, சிவமாலை சொல்லுவது, இப்படியான பக்தி முயற்சிகளை செய்வது, பிரார்த்தனை படிப்பது, இதுதான் ஆன்மீகம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். மற்ற எல்லாமே லௌகீகம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். என் அன்பு சகோதரர்களே, ஆன்மீகம் என்பது என்ன? கிறிஸ்தவ ஆன்மீகம் என்பது என்ன? இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் நாங்கள் விடை காண வேண்டும். முதலிலே பொதுவாக ஆன்மீகம் என்பது என்ன என்பதை பார்ப்போம். அது என்ன ஆன்மீகம்? மதத்திலிருந்து ஆன்மீகம் தூரமாக விலகிவிட்டதென்றால் என்ன அர்த்தம்? வெறும் சடங்குகளிலே தான் ஆன்மீகத்தை காண்கின்றோம் என்றால் என்ன அர்த்தம்? ஆன்மீகம் என்பது அறிவோடும் சுதந்திரத்தோடும் அன்பு செய்கின்ற நிலையே ஆன்மீகம். அறிவோடும் சுதந்திரத்தோடும் அன்பு செய்கின்ற நிலை. அப்படி என்றால் இப்போது ஒரு மிருகத்தை எடுத்தால் அந்த மிருகத்துக்கு நீங்கள் ஏதாவது உணவு கொடுக்கின்றீர்கள். நாயோ பூனையோ ஏதோ ஒரு மிருகம். அந்த நாய்க்கு தெரியாது இந்த உணவிலே புரதம் எவ்வளவு இருக்கின்றது, சீனிச்சத்து எவ்வளவு இருக்கின்றது, ஊட்டச்சத்து விட்டமின் எவ்வளவு இருக்கின்றது தெரியாது. அதுக்கு அந்த அறிவில்லை. ஆனால் மனிதனுக்கு இதை சொல்லிக் கொடுத்தால் இந்த உணவிலே இந்த ஊட்டச்சத்து இருக்கின்றது, இந்த பொருட்களிலே மாச்சத்து இருக்கின்றது, இது உடம்புக்கு சக்திக்கு தேவை. இந்த உணவிலே விட்டமின் இருக்கின்றது, இது நோய் எதிர்க்கின்ற சக்திக்கு தேவை. இந்த உணவிலே புரதம் இருக்கின்றது, இது வளர்ச்சிக்கு தேவை. இதை சொல்லிக் கொடுத்தால் மனிதனுக்கு அந்த அறிவு வரும். அதே போல் சுதந்திரத்தோடும் என்றால் என்ன? ஒரு மிருகம் குட்டி போடுகின்றது. அது விரும்பியோ விரும்பாமலோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த குட்டிகளை பராமரிக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்பு அது கலைச்சி விட்டுரும். இதுதான் சுபாவம். இது நடக்கும். ஆனால் மனிதனுக்கு சுதந்திரம் இருக்கின்றது, சுதந்திர விருப்பம் இருக்கின்றது. ஒருவரை அன்பு செய்யவும் அன்பு செய்யாமல் இருக்கவும், பிறந்த குழந்தையை வளர்க்கவும் அல்லது குப்பை தொட்டிக்குள்ளே கொண்டே போடவும். நாங்கள் ரோட்டால் போகின்றோம், ஒருவர் வருகின்றார், அவரை பார்த்து சிரிக்கவும் அல்லது சிரிக்காமல் விடவும் எங்களுக்கு சுதந்திரம் இருக்கின்றது. பார்க்கவும் பார்க்காமல் விடவும். இவரோடு நான் நல்ல உறவை ஏற்படுத்த வேண்டும் அல்லது ஏற்படுத்தக்கூடாது என்பதை தீர்மானம் எடுப்பதற்கு எங்களுக்கு சுதந்திரம் இருக்கின்றது.
அப்போது அறிவோடும் சுதந்திரத்தோடும் அன்பு செய்கின்ற நிலையே ஆன்மீகம். இதை கொஞ்சம் விளக்கமாக பார்த்தால், ஏன் அன்பே சிவம் என்கின்றார்கள் இந்து மக்கள்? ஏன் கிறிஸ்தவ மக்கள் அன்பே கடவுள் என்கின்றார்கள்? ஏன் இஸ்லாமியர்கள் அன்பே அல்லாஹ் என்கின்றார்கள்? ஏன் அதேன் அன்பு என்பதற்கு இப்படி சொல்லுகின்றது? அது என்ன அன்பு? காதலுக்கும் அன்புக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் காதலும் அன்பு ஒன்று என்று. இல்லை, ரெண்டு. இந்த உணர்ச்சிகள் வருகின்றது எங்களுக்கு, கவலை, வேதனை, பசி, இதெல்லாம் அடிக்கடி மாறும். இப்போ எனக்கு பிடிக்காத ஒன்றை ஒருவர் செய்யும் பொழுது கோப உணர்வு வரும். அது ஓரிரு மணித்தியாலங்களில் அது மாறிவிடும். ஆனால் அன்பு இப்படி இல்லை, உணர்ச்சிகளைப் போல அல்ல. அது ஒரு தீர்மானம், அர்ப்பணம். இப்போது காதல் உணர்வென்றால் ஒருவரை பார்க்கும் பொழுது எதிர்ப்பாளராக இருந்தால் அவளில் ஒரு கவர்ச்சி வரும். அந்த கவர்ச்சி அவருடைய உடல் அங்கங்களை கொண்டு வரலாம், அல்லது அவருடைய நல்ல குணத்தை கொண்டு வரலாம். எதிர்பார்க்கின்ற குணம் அவரில் இருந்தால், அல்லது நான் எதிர்பார்க்கின்ற திறமைகள் அவருக்குள்ளே இருந்தால் வரலாம். இது கவர்ச்சி. அப்போது காதல் என்பது காமத்தோடு கூடிய ஒரு கவர்ச்சி உணர்வு. இது மாறலாம். இது அன்பு அல்ல. அன்பு என்பது அது தாய் தந்தையரிலும் வரலாம், கணவன் மனைவியிலும் வரலாம், காதலன் காதலியிலும் வரலாம், சகோதரங்களிலும் வரலாம், நண்பர்களிலும் வரலாம். அன்பு என்பது ஒரு அர்ப்பணம். என்ன அர்ப்பணம்? ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம்? நான் அன்பு செய்பவரை இருக்கிற நிலையிலே ஏற்றுக்கொள்ளப் போகின்றேன் என்று தீர்மானம். இருக்கிற நிலை என்றால் ஒருவரோடு நீங்கள் பழகும் பொழுது ஆரம்பத்திலே அவருடைய நல்ல குணங்கள் தான் தெரியும். திருமண தம்பதி என்று வைப்போமே, கணவன் மனைவி என்று வைப்போமே. முதல் ஆரம்பத்திலே தேனும் பாலும் மாதிரி, நகமும் சதையும் போல நிலை. இன்னும் கொஞ்ச நாள் போகும் பொழுது ஒருவருடைய பிளவினம் மற்றவர்களுக்கு தெரியும் பொழுது, ஒருவருடைய அப்பா அம்மாவுடைய பிளவினங்கள் மற்றவர்களுக்கு தெரியும் பொழுது, மாமா மாமியுடைய பிளவினங்கள் தெரியும் பொழுது, சகோதரர்களுடைய பிளவினங்கள் தெரியும் பொழுது ஒரு வெறுப்பு கொண்டு வரும், விருப்பமில்லாத தன்மை. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக வருவோம். அதன் பின்பு கருத்து வேற்றுமைகள், மோதல்கள் உருவாகின்ற காலம். இந்த இடத்துல தான் பலர் விவாகரத்துக்கு செல்கின்ற காலம். இந்த நிலையம், இந்த மோதல் ஏற்பட்டு விவாகரத்து, இவரோடு வாழ முடியாது, இவரை அன்பு செய்ய முடியாது என்ற நிலை வந்தால் அந்த இடத்துல தான் அன்பு வருகின்றது. என்ன தீர்மானம்? இவரை நான் இந்த குறைகளோடும் நிறைவுகளோடும் நிபந்தனை இல்லாமல் ஏற்றுக்கொண்டு இவருடைய நன்மைக்காக, வளர்ச்சிக்காக என்னை அர்ப்பணிக்கப் போகின்றேன், தீர்மானம் எடுக்கப் போகின்றேன். அப்போ இவருடைய பிரதிச்சீலமும் கொண்டல்ல, விருப்பமான விதத்திலே வாழ்ந்தாலும் அல்லது நடக்காமல் விட்டாலும் உங்களோட நன்மைக்காக நான் செயல்பட போகிறோம். இது தீர்மானம். இதில் உணர்ச்சிகள் இல்லை. அப்போது இந்த அன்பு தான் கடவுள். அதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களை அன்பு செய்தது போல். ஆரம்பத்தில் இருந்தது எல்லாத்துக்கும் மேலான கடவுளை அன்பு செய். அதன் பின்பு நீ உன்னை அன்பு செய்தது மற்றவர்களை அன்பு செய். இந்த 2 கட்டளையும் தான். ஆனால் இயேசுநாதர் இறப்பதற்கு கடைசி காலத்தில் என்ன சொன்னார்? நான் உங்களை அன்பு செய்தது போல் நீங்களும் ஒருவரை அன்பு செய்யுங்கள். அவர் எப்படி அன்பு செய்தார்? நான் இருக்கிற நிலையில் ஏற்றுக்கொள்கிறார். யார் ஏற்றுக்கொள்வார்கள்? என்னுடைய பிளவினத்தை கண்ட உடனே கோவிச்சிடுவோம், வெறுத்துடுவோம், அன்பு செய்ய முடியவில்லை, எதிர்பார்த்து கொண்டு தான் கொடுக்குறோம், கிடைக்கவில்லையே எங்களுக்கு வெறுப்பு வருகின்றது. எதிர்பார்க்காமல், நிபந்தனை இல்லாமல், கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் உன்னுடைய நன்மைக்காக நான் தீர்மானம் எடுக்கிறேன், அர்ப்பணிக்க போகின்றேன். அப்போது இந்த ஒருவருக்குள்ளே இந்த ஆன்மீகம் வளர்ந்திருக்கின்றது என்றால் 6 விஷயங்கள் முக்கியம். ஒன்று, அவர் அன்பு செய்வதிலே வளர்ந்து கொண்டு போவார். மற்றவரை நிறைகளோடும் குறைகளோடும் ஏற்றுக்கொள்ள பழகுவார். அது சகோதரனாக இருந்தாலும் தாய் தந்தையராக இருந்தால், சில வேளைகளிலே எங்களுடைய அப்பா அம்மா ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் செயல்படுவார்கள்.
இப்போது இவர் ஆன்மீகத்தில் வளர்ந்திருந்தால் உடனே யோசிப்பார், அம்மா பால் தரும் பொழுது அளந்தா தந்தா, அவர் உயிரோடு இருக்கும் பொழுது என்னுடைய அப்பா அம்மாவை கவனிக்க வேண்டும், இறந்த பின்பு தானம் கொடுத்து வேலையில்லை, உயிரோடு இருக்கும் பொழுது தானே பார்க்க வேண்டும், பால் தரும் பொழுது அளந்தா தந்தா இல்லை. அப்படி நினைத்து சிவளையில் அம்மா எங்கள் மீது அன்பை குறைச்சி உண்டு தம்பி தங்கையில் கூட அன்பாக இருக்கக்கூடும். அப்பொழுது எங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும். அன்பு என்பது அல்லது அவர் அப்பா அல்லது அம்மா அல்லது கணவன் அல்லது மனைவி அல்லது பிள்ளைகள் எந்த பிரதி செயலை செய்தாலும், என்னை அன்பு செய்தாலும் செய்யாவிட்டாலும், எனக்கு நன்மை செய்தாலும் நன்மை செய்யாவிட்டாலும் அவருடைய நன்மைக்காக நான் செயல்பட போகிறேன். அப்போ உண்டு ஆன்மீகம் வளர்ந்திருக்கின்றால் அன்பு செய்வதிலே வளர்ந்திருப்பார் உண்டு. ரெண்டாவது, நீதி நேர்மையோடு வாழ்வதிலே அவர் வளர்ந்து கொண்டு வருவார். ஒருவருக்கு ஒரு மாதிரியும், ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரியும், இன்னொரு பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் இல்லை. ஒரு பிரதேசத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு விதத்திலும், இன்னொரு பிரதேசத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்னொரு விதத்திலும் அல்ல. நீதி நேர்மை, உரியவருக்கு உரியதை கொடுப்பதே நீதி. ஒரு பிள்ளை ஒரு மாதிரி, ஒரு பிள்ளை ஒரு மாதிரியும் அல்ல. மூன்றாவது, சமத்துவம். இது மிக முக்கியம். கடவுள் எங்கள் எல்லோரையும் பிள்ளைகளாக படைத்திருக்கின்றார். நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள். அதான் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை என்று சொல்லுவோம். எங்கள் பிதாவை, எனது பிதாவை அல்ல. அவர் பிதாவன்னா எங்கள் எல்லோருக்கும், அவர் எங்களுக்கு எல்லாருக்கும் தந்தைன்னா நாங்கள் யாருமே சகோதரர்கள், அவருடைய பிள்ளைகள். இதற்கு பிரதேச வித்தியாசங்கள் இருக்கலாம். அவர் அந்த பிரதேசத்தில் பிறந்திருக்கின்றார், இவர் இந்த பிரதேசத்தில் பிறந்திருக்கின்றார். அது உண்மை, வித்தியாசங்கள் இருக்கின்றது. ஆனால் சமமாக மதிக்கக்கூடிய நிலை. சாதி அடிப்படையிலேயோ, இன அடிப்படையிலேயோ, மத அடிப்படையிலேயோ உயர்வு தாழ்வு பார்க்காமல் எல்லாரும் உறவுடைய மனிதர்கள், மனிதம் நிலைக்க வேண்டும். அந்த பக்குவம். சில நேரத்தில் நாங்கள் சாதியை முன்கொண்டு ஒருவர் ஒரு மாதிரியும் ஒருவர் ஒரு மாதிரியும் மற்றபடி தாழ்த்தி செயல்படுகிறோம். இது கிறிஸ்தவம் அல்ல, இந்த ஆன்மீகம் அல்ல. அப்போது ஒன்று அன்பு செய்வதற்கு வளர்ச்சியுடைய நிலை, நீதி நேர்மையோடு வாழ்தல், நீதி நேர்மையோடு வாழ்தல். அடுத்தது மன்னித்து மறத்தல். அன்பு இருந்தால் அங்கே மன்னிப்பு தேவை. மன்னிப்பை பிரிக்க முடியாது. இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு அனுபவம் மன்னிப்பு. இந்த மன்னிப்பு எனக்கும் உங்களுக்கு தேவை. கடவுள் சொல்லுங்கள், நான் உன்னை மன்னித்தது போல் நீங்களும் ஒருவரை மன்னிங்கள். கஷ்டமான ஒன்று, மிக கடினமான ஒன்று. கோயிலுக்கு போயிட்டு வர லேஸ், பிரசாதம் எடுக்கிறது லேஸ், பக்கத்தில் இருக்கிறவருக்கு சமாதானம் சொல்கிறதும் லேஸ். உங்களுக்கு சமாதானம் என்று பூசையில் சொல்லுவோம், அது லேஸ். ஒரு நாள் ஒருவர் பூசையில் போயிருக்கின்றார். அது உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகின்ற நேரம் வந்தவுடனே இந்த பக்கத்தில் பார்த்துருக்கிறார் கோவக்கார். அப்போ இங்காலே பார்க்காமல் இந்த பக்கம் சுவருக்கு சமாதானம் சொல்லி போட்டு பேசாமல் இப்படி சொல்லி போட்டு கண்ணை முடிக்கொண்டு தான் சொல்கிறது. இது லேஸ். ஆனால் மன்னித்து மறக்கிறது மிகவும் கடினம். அன்பு செய்வது, நீதி நேர்மையோடு வாழ்வது, மன்னித்து மறப்பது, சமத்துவமாக வாழ்வது, இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்வது, இதுவும் ஒரு முக்கியம். எங்களுடைய அறிவை பகிர வேண்டும். இந்த அறிவை விற்கின்றோம். அனுபவங்களை பகிர வேண்டும், பொருளாதாரத்தை பகிர வேண்டும், இல்லாதவர்களுக்கு கொடுப்பது. என்று பாருங்கள், சகோதரர்களுக்கே கொடுக்கிறோம் இல்லை, சகோதரர்களுக்கே உறவினர்களுக்கே நேரத்தை கொடுக்க விருப்பமில்லை. இவருக்கு ஒரு மடத்தியாலம் கொடுத்தால் எனக்கு என்ன லாபம் என்று தான் மக்கள் தயாரிக்கின்றார்கள். இதுதான் இன்றைய நிலை. இதுதான் நுகர்வு கலாச்சாரத்தில் வாழுகின்ற நிலை. அப்போது எனக்கு என்ன வாசி நன்மை கிடைக்கும்? மன்னித்து மறப்பது. அடுத்தது எளிமை வாழ்வு வாழ்வது, அவசியமானதை மட்டும் பாவிப்பது. இந்த குணங்கள் தான் ஆன்மீகம். இது பொதுவான ஆன்மீகம். இது நான் சொன்னது இந்து மக்களுக்கும் பொருந்தும், இஸ்லாமிய மக்களுக்கும் பொருந்தும், பௌத்த மக்களுக்கும் பொருந்தும், கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும். இது எல்லாருக்கும் சமமானது. ஆனால் கிறிஸ்தவ ஆன்மீகம் என்றா என்ன? மேலும் ஒரு கிறிஸ்துவாக மாறுவது. கிறிஸ்து எப்படி இறைவனை அனுபவித்தாரோ
அவருடைய இறை அரசின் பெருமதியின்படி வாழ்வது. அதற்கு தான் சொல்ல, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை அன்பு செய்தது போல், நான் அப்பாவை விசுவசித்தது போல். ஒரு கடைசி நேரத்தில் கூட ஒரு மனக்கவலை இருந்தது. என்ன? பிதாவே, நானும் நீங்களும் ஒன்றாக இருப்பது போல இவர்களும் ஒன்றாக இருக்கும்படியாக சபிக்கிறேன். அப்படி என்ன அர்த்தம்? அவர்களுக்கு இடையிலே ஒற்றுமை இல்லை என்றுதான் அர்த்தம். ஆகவே அவர்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் சபிக்கிறேன். இவர்கள் சீடர்கள் இந்த கிறிஸ்துவுடைய ஆன்மீகத்தில் ஆழமான முறையில் வளர்ந்ததுப்போ இயேசுநாதரோடு உயிரோடு இருக்கும் பொழுது மட்டும் அல்ல, அவருடைய பிரசங்கத்தை கேட்கும் பொழுது மட்டுமல்ல, அவருடைய புதுமைகளை பார்க்கும் பொழுது மட்டுமல்ல, அதை விட்டுட்டு ஓடிட்டார்கள். ஒருவர் காட்டி கொடுக்கின்றார், ஒருவர் சொல்கிறார் எனக்கு அவரை தெரியாதென்று. இதே ராயப்பர் தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றதும் அவர் மாறுகின்றார். அவருடைய முதல் பிரசங்கத்திலேயே பயங்கரமான மக்கள் மனம் மாறுகின்றார். 3000 பேர் 5000 பேர் இப்படி மனம் மாறுகின்றார்கள். இதே ராயப்பர் தன்னை கொலை செய்வதற்கு இடம் கொடுக்கின்றார். முதல் எனக்கு வர தெரியாதுன்னு சொன்னவர், பயந்து கொண்டு இருந்தவர். அப்போ இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் இந்த கிறிஸ்துவ ஆன்மீகத்தில் வளர்வதற்கு மேலும் ஒரு கிறிஸ்துவுடைய உண்மையான சாட்சிகளாக வெறும் சிலுவையை மட்டும் போட்டு கொண்டிருக்கிறதில்ல, வீட்டில் நாங்கள் வேதக்காரன் காட்டுறது படத்தை தூக்கிறது மட்டுமல்ல, மேலும் ஒரு கிறிஸ்துவாக மாறுவது, இயேசுநாதருக்கு சாட்சிகளாக, கிறிஸ்துவ சாட்சிகளாக வாழ்றது. அதுதான் கிறிஸ்தவ ஆன்மீகம். இது கஷ்டமான ஒன்று அன்பு சகோதரர்களே. எங்களை உலகம் எங்களை வாழ விடாது, இதுகள் பைத்தியம்னு சொல்லும், எளிமையாக வாழ விடாது. அது பணத்துக்காக ஓடுகின்றார்கள். சொந்த சகோதரனை கூட ஒரு சின்ன காணி துண்டு கூட சண்டை பிடிப்பார்கள். அண்மையிலே என்னுடைய ஊரிலே எனக்கு சொந்தமான காணியிலே அளந்து அதில் வேலி அடைக்க போகும்பொழுது அதிலே ஒரு 25 அடி ஒருவர் கூடுதலாக அடைச்சி விட்டார். அப்போது எனக்கு சரியான கவலையாக இருந்தது. நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன். நான் சொன்னேன், இது நீதி அல்ல, இது அநீதி. நான் வழக்கு வைக்கலாம், கோர்ட்டுக்கு போகலாம். எனக்கு காரணம் காணி உறுதியில் இருக்கின்றது. அளந்த சேவையார் அளந்ததும் இருந்தது. இருந்தாலும் வந்து சபித்தேன். சபித்த பொழுது அவரோட கதைத்த பொழுது கடைசியில் சொன்னேன், சரி நீங்கள் 10 அடி எடுங்கள், 25 அடியில் 10 அடியை விட்டு தருகின்றேன் என்று அவர் சம்மதம் தெரிவித்தார். எனக்கு அந்த 10 அடி பெருசாக தெரியவில்லை. 10 அடின்னு சொன்னால் பெரிய ஒரு காணித்தொன்று. எனக்கு அதை விட முக்கியமாக இருந்தது அவரோடு உள்ள உறவு. என் அன்பு சகோதரர்களை இறக்கும் பொழுது இதெல்லாம் கொண்டு போகிறதில்லை. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நானும் நீங்களும் ஒருவர் அன்பு செய்து மன்னித்து மதித்து ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றதை போல சொத்து இந்த உலகத்திலே அடுத்த உலகத்துக்கு என்ன கொண்டு போகின்றோம்? 1 கொரிந்தியரில் என்ன சொல்லப்படுகின்றது? 13வது அதிகாரத்திலே அன்பை பற்றி சொல்லப்படுகின்றது. எல்லாம் மாறும், விசுவாச கொடை மாறும், இறைவாக்கினர் வரங்கள் மாறும், ஆனால் அன்பு மாறாதுன்னு சொல்லுகின்றார். அப்போ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அன்பு மட்டும்தான், இந்த உறவுகள் தான். இன்றைக்கி நானும் நீங்களும் இந்த உறவை சம்பாதிக்க கஷ்டப்படுவது கூடயா, அல்லது பொருள் பணம் கல்வி அறிவு பட்டம் பதவிகளை சேர்க்க கஷ்டப்படுறது கூட? என் அன்பு சகோதரர்களே, நாங்கள் சிந்தித்து செயல்பட மாட்டோம். வெறும் பேருக்கு நானும் நீங்களும் வேதக்காரராக இருந்த என்ன பிரயோசனம்? அப்போது ஏனைய மத மக்களுக்கு எனது வாழ்விலே கிறிஸ்துவை காட்ட முடியவில்லையா? என்ன பிரயோசனம்? எனக்குள்ளே இருந்து இயேசு தனிமைப்பட்டு போயல்லவா இருப்பார். அவர் எனக்குள்ளே உயிர்த்த ஆண்டவராக காட்ட வேண்டும் அல்லவா? அது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சிரிப்பு, என்னுடைய அன்பு, மன்னிப்பு, பகிர்ந்து வாழுதல், சமத்துவமாக வாழுதல், நீதி நேர்மையோடு வாழுதல், இதுதான் கிறிஸ்தவ ஆன்மீகம். என் அன்பு சகோதரர்களே, வழிபாடுகள் சடங்குகளிலே மட்டும் கலந்து கொண்டு இந்த ஆன்மீகத்தை வளர்க்கிறோம் என்பது போதாது. அந்த வழிபாடுகள் சடங்குகள் அந்த வல்லமே தருகின்றவையாக இருக்க வேண்டும். அங்கே எடுத்துக்கொண்டு வந்து வாழ்வதற்காகத்தான் இது. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், அவருடைய விருப்பப்படி வாழ வேண்டும். அன்பில்லாத வாழ்க்கை வெறும், அதில் என்ன பிரயோசனம்?
வீட்டில் ஒரே சண்டை, கணவன் மனைவி அண்ணன் தம்பி கதைப்பதில்லை, உண்டாயிருக்கிறார்கள். ஏதோ கேட்டதுக்கு மட்டும் பதில். இது கிறிஸ்தவமா? ஆண்டவர் என்ன சொன்னார்? எங்கே 2-3 எனது நாமத்தினாலே ஒன்று கூடி இருக்கின்றார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று அல்லவா சொன்னார். ஒற்றுமையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும். அது எந்த இடமாக இருந்தாலும் அவருடைய நாமத்தினாலே. இப்போது களவெடுப்பதற்கு 3 பேர் போகின்றார்கள். போய் களவெடுத்து வந்து ஒற்றுமையாக பகிர்கின்றார்கள். இந்த இடத்துல ஆண்டவர் இருப்பாரா? இல்லை. அங்கே ஆண்டவருடைய அன்பின் நாமம் இல்லை. எனது நாமத்தினால் எங்கே 2-3 ஒன்று கூடுகின்றார்களோ ஒருமனப்படுகின்றார்கள். இன்றைக்கு ஒன்றாக இருக்கிறார்களோ ஒருமனப்படுவதில்லை. ஆழமான உறவில்லை. என் அன்பு சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த ஆன்மீகத்தை கட்டி எழுப்புவோம். மற்றவர்களை மதிப்போம். சமத்துவமாக வாழ்வோம். பகிர்ந்து வாழ்வோம். ஒரு கணம் சபிப்போமா? ஆண்டவரே, அப்பா தகப்பனே, உம்முடைய அன்பு இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஓடி வரட்டும். ஆண்டவரே, சிலுவையின் அன்பை, நீர் சிலுவையிலே மன்னித்த அன்பை, இரக்கத்தின் அன்பை இந்த நேரம் ஒவ்வொருவருக்கும் கூடும். ஆண்டவரே, உம்முடைய அன்பினாலே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே, உமது கிருபையினாலே ஒவ்வொருவரை நிரப்பி ஆன்மீகத்தை உணர்ந்து ஆழமாக அதை அரசியலிலும், அதை தங்களுடைய தொழிலிலும், வீட்டிலும், குடும்ப வாழ்விலும், எங்கும் இந்த 6 பண்புகளையும் வளர்ப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆண்டவரே, கடவுளே, ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கும். ஆண்டவரே, இறை அரசின் பெருமதிகளை வளர்ப்பதற்கு எங்களை கருவியாக பயன்படுத்தும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பாவியும். ஆண்டவரே, உம்மால் ஆகாது இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. இது ஆண்டவருடைய அடிமை. உமது சித்தப்படி ஆக கடவுதென்று நாங்கள் வருகின்றோம். ஆண்டவரே, எங்களை பயன்படுத்தும். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான வழியை காட்டும். ஆண்டவரே, உமது ஆவியினாலே ஒவ்வொருவருக்கும் திடத்தையும் வல்லமையையும், சோர்வின் ஆவியை எடுத்துவிட்டு உற்சாகத்தின் ஆவியை கூடும். ஆண்டவரே, பயத்தின் எடுத்துவிட்டு விசுவாசத்தை பயிற்சி பண்ண ஒவ்வொருவருக்கும் கூட. ஆண்டவரே, அப்பா தகப்பனே, உம்மை நம்பியவர்களை கைவிட மாட்டேன். உம்முடைய வந்தவர்களை வெறுங்கியோடு அனுப்பியதில்லை. ஆண்டவரே, இந்த நேரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து குணமாக்கும். ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்ய வல்லவர். ஆண்டவரே, அற்புதம் செய்யும். ஆண்டவரே, ஆறுதலை கொடும். ஆண்டவரே, கிருபையை கொடும். ஆண்டவரே, தயவை காட்டும். ஆண்டவரே, அது கடைக்கண்ணு நோக்கும். ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை பொழிந்தவர்களை விடுதலையாக்கும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அன்பு சகோதரர்களே, மீண்டும் ஒரு முறை இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.